Hi friends, welcome and welcome back to my channel Dara's Cooking Demo. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். நீங்க கிச்சனுக்கு பிகினர்ஸா இருந்தா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ற மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன். டிப் நம்பர் 1, இப்போ நம்ம வாழைப்பழம் இந்த மாதிரி சீப்பாக வாங்கிட்டு வந்திருப்போம். நம்ம வந்து 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் நம்மளுக்கு. அப்போது இந்த மாதிரி வாழைப்பழம் நம்ம தனித்தனியாக பிச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதியில் வச்சு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா நம்ம காம்பு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அழுகி போகும். நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பழம் வந்து 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம காம்பு பகுதியில் அலுமினியம் ஃபாயில் நம்ம சுற்றி வச்சிட்டோம்னா பழம் வந்து சீக்கிரம் ரொம்ப பழுக்கவும் செய்யாது, சீக்கிரம் அழுகியும் போகாது. நம்ம 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2 வந்து நம்ம இந்த வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நைஃப்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் வெட்ட நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் மழுங்கி போயிடும். அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் பிளண்ட் ஆயிரும். அப்போ அதுக்கு வந்து நம்ம உடனே அந்த சாணம் பிடிக்கிறவங்களெல்லாம் தேடி போக முடியாது. அதுக்காக நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இந்த கப்பு இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கத்தி வந்து இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடி இப்படி மாற்றி இப்படி நம்ம ஒரு 5-6 தடவை பண்ணோம் அப்படின்னா கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாயிரும். நான் சொல்கிற இப்போ டிப்ஸ் எல்லாமே நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த டிப்ஸ் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு 7-8 தடவை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நல்லா ஷார்ப்பாயிரும். நான் இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே சைடில் இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஷார்ப்பாயிரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டிப் நம்பர் 3 வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வச்சுருப்போம். அது வந்து நம்ம என்ன தான் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சாலும் கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கு ரீசன் வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருக்கிறனால தான். ஒன்றா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி கட்டி பிடிக்காது. இப்போ எனக்கு ஆக்சுவலாக அந்த பாட்டில் வந்து தீந்துருச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்போ இது காமிக்கிறேன். உள்ளே வந்து உங்களுக்கு எதுவுமே கட்டியே பிடிச்சிருக்காது, அப்படியே தூளாகவே தான் இருக்கும். எனக்குன்னே ஒரு தடவை போடுற அளவுக்கு காஃபி பவுடர் இருக்குது. இந்த மாதிரி உள்ளே வந்து எதுவுமே கட்டி சேரவே இல்லை, தூளாகவே தான் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அரிசி உங்களுக்கு எந்த அளவு காஃபி பவுடர் இருக்கோ, இப்போ வந்து 1/2 பாட்டில் இருக்குது இல்லைனா 3/4 இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம். ஒரு 5-6 அரிசி மட்டும் உள்ளே போட்டு நீங்கள் திருப்பி டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் வெளியவே கூட வச்சுக்கலாம். அப்போ அந்த அரிசி வந்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் அப்சர்வ் பண்ணிக்க. அப்போ உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து கட்டி சேராது. டிப் நம்பர் 4 வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற சிசர்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பிளெண்ட் ஆயிரும். அதுவும் ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ சிசர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாகும். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி டிப் நம்பர் 5 வந்து நம்ம இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் கேசரோலில் நம்ம சாதம் வடித்து உள்ளே போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம சூடாக சாதம் போடுறதுனால இந்த மாதிரி வேர்த்து தண்ணி வந்து அந்த சாதத்துக்குள்ளே விழுந்து சாதம் வந்து கொஞ்சம் நசன்னு போயிடும். அதுக்கு நான் வந்து இட்லி பானைக்கு இட்லி ஊற்ற யூஸ் பண்ணுற துணி வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேர்த்து விழுகிற தண்ணியை அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்க. அப்போ நம்மளுக்கு சாதம் வந்து ஒரு மாதிரி நொசன்னு ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இட்லி பானை துணி போட்டிருக்கேன். நீங்கள் இதுவும் போட்டுக்கலாம், இல்லை இதுக்குன்னே தனியாக ஒரு துணி வைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் இது.
டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம கடையிலேருந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் ஏதாச்சும் பொடியெலாம் வாங்கிட்டு வருவோம். அது வந்து நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் கொட்டும் போது கண்டிப்பாக கீழே சிந்திடும். அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக கீழே சிந்தாமல் செய்கிறதுக்கு இவ்வளோ சின்ன வாய் இருக்க கண்டெய்னரில் கூட நம்ம வந்து சிந்தாமல் அது போட்டலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து சும்மா ரஃப்பாக இப்படி ஒரு கோன் மாதிரி செஞ்சுக்கலாம். அது இதுக்குள்ளார வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கொட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சிந்தவே இல்லை. இவ்வளோ சின்ன வாயுள்ள ஒரு கண்டெய்னர்லேயே நம்ம வந்து கொஞ்சம் கூட சிந்தாமல் இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்த ஒரு ரஃப் பேப்பர் வச்சே நம்ம வந்து அழகாக கொட்டிட்டோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு பிகினர்ஸ்க்கு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக ஒரு கோன் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கீழே மட்டும் ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம எவ்வளோ சின்ன வாய் இருக்க கண்டெய்னரில் கூட நம்ம வந்து சிந்தாமல் கொட்டிடலாம். டிப் நம்பர் 7 வந்து ஆப்பிள் பற்றின ஒரு டிப்பு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நான் அதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இந்த பவுல் தண்ணியில் வந்து நான் சால்ட் போட்டு கலக்கி விட்ருக்கேன். இப்போ இந்த ஆப்பிள் நம்ம குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம வந்து ஆப்பிள் கட் பண்ணி வைப்போம். அது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த ஆப்பிள்ஸில் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சால்ட் வாட்டரில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. நம்ம எப்படி கட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். கலர் சேஞ்ச் ஆனால் குழந்தைகளுக்கு சாப்பிட்றக்கே பிடிக்காது. ஒரு மாதிரி திருப்பி அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. சும்மா இந்த மாதிரி ஊறவெல்லாம் வைக்க வேணாம். சும்மா ஒரு மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயோ இல்லைனா ஆஃபீஸ்க்கு வச்சு கொடுக்குறதுனாலோ வச்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறவே மாறாது. நம்ம இந்த மாதிரி எப்படி கட் பண்ணி கொடுக்குறோமோ இதே மாதிரி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமே இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 வந்து வீட்டில் பல்லி இருந்தால் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு. அந்த பல்லியை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன டிப்புங்கிறத நம்ம வந்து டிப் நம்பர் 8 பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க. உரிச்சிட்டு இந்த மாதிரி பூண்டு நல்லா இடிச்சிட்டு அது கூட சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு இது உங்கள் வீட்டில் எங்கே பல்லி வருதோ அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா இந்த வாசத்துக்கு அதுக்கப்புறம் பல்லி வரவே வராது. இந்த வாசம் சுத்தமாக பல்லிக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ட்டுன்னு. இப்போ டிப் நம்பர் 9 நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பு. நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் வந்து சின்ன கண்ணாடியில் செஞ்சு காமிக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கண்ணாடியாக இருந்தாலும் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோ இல்லைனா பீரோவில் இருக்கிற மிரரோ இல்லைனா நம்ம வாஷ் பேஷனுக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த கண்ணாடியில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் இல்லை, நம்ம நார்மல் நியூஸ் பேப்பர் ஏதாச்சும் ஒன்று தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் போயிடும். பொதுவாக நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு அழுக்கெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே கான்செப்ட் தான். சும்மா லைட்டாக நினச்சிக்கலாம். அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சும்மா வெட்டாகாமல் ட்ரையாக இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி அதில் இருக்கிற அந்த ஈரம் இந்த பாக்கி இருக்க அழுக்கெல்லாமும் இதில் வந்து நல்லா சுத்தமாயிரும். எப்படி இருந்த கண்ணாடி எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. டிப் நம்பர் 10 வந்து நம்ம லேடிஸ்க்குண்டான ஒரு டிப்பு தான். நம்ம காலையிலேருந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு வெங்காயம் பூண்டு அதெல்லாம் உரிச்சிட்டு நம்ம நைட்டு திருப்பியும் படுக்கும்போது பாத்திரம் கழுவிட்டு படுக்கும்போது நம்ம கையெல்லாம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி விளக்கெண்ணெய் இந்த கேஸ்டர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரே ஒரு ட்ராப் ஒரு 2 ட்ராப் இந்தளவுக்கு போதும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கையில் இப்படி முன்னாடி பின்னாடி 2 கையில் அந்த விரல் சந்து எல்லாமே நம்ம வந்து
ஒரு 5 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போய் படுத்தோம்னா நம்ம கை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் நல்லா இந்த மாதிரி விரல்லாம் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். சொன்ன இந்த 10 டிப்புமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.